Hey guys, welcome back to my channel. ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேனரை 1 மினிட்குள்ளே ஃப்ரீயாக எப்படி ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப் சேனலுக்கு பேனர் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியூவர் நம்மளோட சேனலுக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பேனராக தான் இருக்கும். ஸோ அந்த பேனர் நம்ம எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணுறோமோ, ஸோ அதில் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டிலாம் தெரியும். அது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய சேனல் எதை பற்றினது, இந்த மாதிரி பல விஷயங்கள், நம்மளோட பிராண்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பேனர், இந்த லோகோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வேறு லெவலில் பண்ணும் ப்ரொஃபஷ்னலாக. ஸோ இதை நம்மளுடைய மொபைல்லையே எப்படி 1 மினிட்குள்ளே ஈஸியாக சிம்பிளாக ஃப்ரீயாக பண்ணுறதை பற்றி தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் டெஸ்க்டாப் வச்சுருந்தாலும் சரி, மொபைல் வச்சுருந்தாலும் சரி. ஓகேவா? இப்போ நான் மொபைலில் தான் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப்பில் கூட பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கேன்வான்ற ஒரு அப்ளிகேஷன் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா. ஸோ கேன்வா அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கேன்வாவை. ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த மேலே சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு யூடியூப் பேனர்னு போட்டாலே போதும். சார் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால வருது. யூடியூப் பேனர் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தீம்ஸ்லாம் வந்துருக்கு. ஃப்ரீயாகவும் வரும். ஃப்ரீ பேனர்ஸ் இருக்குது, ப்ரோ பேனர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே போனீங்கன்னா அப்படியே ஃப்ரீன்ற ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். ஃபில்டர்னால் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரீ தான். இது எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு ஃபுட் ரிலேட்டடு, ட்ரெக் ரிலேட்டடு, இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேறு லெவல் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதில் நிறையா இருக்குது பாருங்கள், எவ்வளவோ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதை ஒன்று நான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த பேனரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துருச்சு. நம்ம இதில் பெருசாக எடிட்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டை மாற்றணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மாற்றுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த டெக்ஸ்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வந்துருச்சா. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்குது. ஸோ அந்த கீபோர்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் நேம் என்னமோ அதை போட்டுக்க. உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் என்னோடய சேனல் நேமே சும்மா போடுறேன் பாருங்கள், மிஸ்டர் டெக் பிளானட். மிஸ்டர் டெக் பிளானட் போட்டேன்னா அப்படியே கீழே என்ன கொடுத்துருக்கிறது, கீழே அந்த சப்டைட்டில் மாதிரி கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம், இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, குவாலிட்டி டெக்னாலஜி வீடியோஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் இப்படி படிச்சுக்கிறேன். ஒரு ஸ்டெப் பேக், subscribe for quality technology videos. subscribe for quality technology videos. ஓகேவா? இப்போ அது கீழே நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட்டை இன்னும் மறுபடியும் கிளிக் பண்ணி இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கேட்ஜெட் ரிவ்யூஸ், அப்புறம் இங்கே மொபைல் ரிவ்யூ. அப்படி இங்கே எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். சும்மா ஆப்ஷன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு முடிஞ்சு. இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எதுவுமே எடிட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ அங்கே வந்துருச்சு. தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். என்னுடைய ஃபோட்டோ வந்துருச்சு, தெரியுதா? உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ நீங்கள் ஏதாவது எடுக்கணும், பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா. நான் இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற பிறகு அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணால் ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நான் ஏதாவது சரி இந்த பேக்ரவுண்டை வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வச்ச உடனே இப்போ அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா?
இது வந்துருச்சு பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக. இப்போ உங்கள் மேலே அந்த ஒரு இமேஜ் இருக்கும், அதை இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எங்கேயாவது நகர்த்தி வைக்கணும்னா நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகேவா, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் மேலே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மேலே போய்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கீழே காட்டும். டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட், இதில் என்ன மாதிரி எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ப்ரோ வெர்ஷனை தவிர. ஸோ ப்ரோவாக இருந்தால் நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.